ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை இணையதளத்தின் மூலமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் அடியனுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! இது என்னால் உண்டானதல்ல, தேவன் கொடுத்த ஈவு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்ததான தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். யோவான் நற்செய்தியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை, உமக்கு தந்தருள்வார், இதை கேட்கிற உனக்கு கொடுக்க போகிறார். இன்றைக்கு இப்பொழுதும் மார்த்தாள் சொன்னால் ஆண்டவரை பார்த்து, இப்பொழுதும் ஆண்டவரை நீ தேவனிடத்தில் கேட்பீர் என்று சொன்னால், கேட்டுக்கொள்வது எதுவோ அது தேவன் பிதா உமக்கு தந்தருள்வார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொன்னார். தன் ஒரே சகோதரன் லாசரு மரித்து விட்டான், 4 நாட்களாகிவிட்டது. ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காரியத்தை குறித்து அவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி தகவல் கொடுத்தாகிவிட்டது. யோவான் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், அவன் வியாதியாக இருக்கிறான் என்பதை குறித்து ஆண்டவருக்கு சொல்லப்பட்டதாகிவிட்டது. ஆனால் இயேசு அந்த இடத்திற்கு வரவில்லை, அற்புதம் செய்யவில்லை. இன்றைக்கோ மரித்து அடக்கம் செய்யப்பட்டு எல்லாம் முடிந்த நிலையிலே இயேசு அந்த இடத்திற்கு வருகிறார். அவர்களை சந்திக்கும்படியாய் வருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, பிரியமான தம்பி தங்கி, எல்லாம் முடிஞ்சிட்டு ஆண்டவர் சமூகத்தில் எத்தனை முறை நான் கேட்டாகிவிட்டது. உபாசித்து ஜெபித்திருக்கிறேன், வேதத்தை வாசித்திருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையிலே அற்புதம் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற என் அன்பு தம்பி, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார், உன்னோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இன்றைக்கு இப்பொழுதே உனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அந்த இடத்தில் இருந்தார். மார்த்தாள் இயேசுவை சந்தித்து விட்டு ஓட்டமாய் ஓடி தன் சகோதரி மரியாள் இடத்துல சொல்லி, போதகர் வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறான்னு சொல்லி அழைத்து வந்தார்கள். வேதம் சொல்கிறது, யோவான் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம், 2 சகோதரிகளும் ஒரே வார்த்தையை சொன்னார்கள், நீங்க மட்டும் இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டா. ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் இப்படிப்பட்ட காரியம் நடக்குதுன்னு சொல்லி அங்கலாய்த்து நிற்கின்றீர்களோ? இல்லை, எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது கொடுக்க போகிறார். ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் தருகிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது மரியாளும் பாதத்தில் நின்று ஆண்டவரிடத்தில் நின்றாள். ஆண்டவரோ வீட்டுக்கு வரலை, மரியாளை பார்க்க. லாசரு கல்லறையில் உறங்கி கொண்டிருந்தார், தூங்கி கொண்டிருந்தார், நித்திரை அடைந்திருந்தார். அவன் காரியம் எல்லாம் முடிந்து விட்டது. அந்த இடத்திற்கு அங்கே வந்தார். இன்றைக்கு அருள்நாதர் இயேசு இப்பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த இடத்துக்கு வருகிறார். உலகத்தை உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான், தன்னையே சிலுவையிலே தன் ஜீவனையே பலியாய் அர்ப்பணித்தவர், இன்றைக்கு உயிர்த்தெழுந்தவராய், உயிரோடு இருக்கிறவராய் உன்னை சந்திக்க, உன் பிரச்சனை சந்திக்க, உன் ஸ்தலத்திற்கு, உன் இல்லத்திற்கு, உன் வேலை ஸ்தாபனத்திற்கு, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியா எல்லாம் முடிஞ்சிட்டு நிற்கீங்கள. டாக்டர் சொல்லிட்டாரு, இனி ஒன்றும் முடியாது நிற்கீங்கள. இங்கே தான் அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கண்டுகொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். லாசருவை வெளியே வா என்று சொல்லி அழைத்த, அவனை உயிரோடு எழுப்பின தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அதை உங்களுக்கு செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? இணைந்து ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஜெபிக்கிறேன். அப்பா, கேட்டுக்கொள்வது எதுவோ அது உமக்கு தந்தருள்வார் என்று சொன்னேன். இன்றைக்கு உம்முடைய ஜனங்கள் இருதயத்தில் பாரத்தோடு, தாகத்தோடு, வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் கொடுத்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.